ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் கட்டணங்களை அறவிடக்கூடாது என்பதற்காக ஈரானுக்கு அமெரிக்கா வழங்கியிருக்கக்கூடிய புதிய சலுகையும் ஈரானினுடைய பதிலடிகளும் முடங்கியிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேச்சுவார்த்தைகளும் போருக்கான தயார்படுத்தல்களும் ஈரான் இஸ்லாமிய வல்லரசிடம் சரணடைந்திருக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பான ஐரோப்பிய நாடுகளுடைய பின்வாங்கலும் யமன் ஹவுதிகளுடைய தலைமைகளை படுகொலை செய்வதற்கு முயற்சி செய்த சவுதி அரேபியாவும் யமன் ஹவுதிகளுடைய தரமான மிரட்டலும் யமனின் களத்திலே நடைபெற்று வரக்கூடிய தொடர்ச்சியான மோதல்களும் பதற்ற நிலைமைகளும் சோமாலிலாந்து பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் ஆயுதங்களும் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களும் யமன் ஹவுதிகளுடைய இறுதி எச்சரிக்கைகளும் காசாவில் மீண்டும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தரைவழி தாக்குதல்களை மேற்கொண்டால் ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடிவிடுமா? கடந்த 48 மணி நேரங்களாக சூடானிய களத்தில் உச்ச மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. சூடானிய களத்திலே நடைபெற்று வரக்கூடிய மோதல்கள் தொடர்பாக முன்னே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். இதற்கமைவாக இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அல் உபைத் பிரதேசத்திலும் இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலுமே தற்போது மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. இலக்கம் 1 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அல் உபைத் பிரதேசத்தில் சூடானிய அரசு இராணுவம் RSF படைகளுடைய முற்றுகைக்கு எதிராக தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஐக்கிய அரபு அமீரகத்தின் RSF படை தளபதிகள் இலக்கு வைத்தும் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். நேற்றைக்கு முன்தினம் RSF படை குழுக்களுடைய 5க்கும் அதிகமான போர் வாகனங்களையும் ஜீப் வண்டிகளையும் இலக்கு வைத்து ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த ட்ரோன் தாக்குதல்களிலே கிட்டத்தட்ட 35க்கும் அதிகமான RSF படை குழுக்களை சேர்ந்த பயங்கரவாதிகள் அளிக்கப்பட்டுள்ளார்கள். இந்த தாக்குதல் தொடர்பான ஒரு சில காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அதே போன்று அல் உபைதினுடைய எல்லை பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய RSF படைகளுக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் நோக்கத்தோடு ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய உளவு விமானங்களும் களமிறக்கப்பட்டிருந்தன. சூடானிய அரசு இராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களில் உளவு நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காகவே ஐக்கிய அரபு அமீரகத்தின் உளவு விமானங்கள் களமிறக்கப்பட்டிருந்தன. இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் சூடானிய அரசு இராணுவம் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய உளவு விமானத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு அவற்றை சுட்டு வீழ்த்தியுள்ளார்கள். இதை உறுதிப்படுத்தக்கூடிய காணொளிகளையும் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அது மட்டுமல்லாமல் அல் உபைதினுடைய எல்லை பகுதியிலே RSF படைக்குழுக்கள் அதிகளவான ஆயுதங்களையும் நிலைநிறுத்தி இருந்தார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்திடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டிருந்த அதிகளவான ஆயுதங்களையே குவித்திருந்தார்கள். மேலும் இந்த ஆயுத களஞ்சிய சாலைகளை இலக்கு வைத்தும் சூடானிய அரசு இராணுவம் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதனால் கிட்டத்தட்ட 3 ஆயுத கிடங்குகள் முழுமையாக அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பகுதியில் சூடானிய அரசு இராணுவத்திற்கு ஆதரவான கூட்டுப்படைகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் அவர்கள் இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய ஜபல் மூன் பிரதேசத்தையும் கைப்பற்றி இருந்தார்கள். இதற்கமைவாக இன்றைய தினம் ஜபல் மூன் பிரதேசத்திலிருந்து எல் ஃபெசர் பிரதேசத்தை நோக்கி தரைவழி தாக்குதல்களை வீரியப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் குறித்த பிரதேசத்திலும் உச்சக்கட்ட மோதல்கள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு சூடானிய அரசு இராணுவத்திற்கு எதிராக மேலதிக தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக எத்தியோப்பியாவினுடைய எல்லை பிரதேசத்திலும் லிபியா மற்றும் சாடினுடைய எல்லை பிரதேசத்திலும் ஐக்கிய அரபு அமீரகம் அனைத்து விதமான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றது. இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளே குறித்த எல்லை பிரதேசத்திலிருந்தும் சூடானிய அரசு இராணுவத்திற்கு எதிராக தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் பல உளவு தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் இன்னும் ஒரு வாரத்திலே சூடானிய களத்தில் மிகப்பெரிய மோதல்கள் வெடிக்கப் போகின்றன. அடுத்து காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கான முன்மொழிவை காசாவுக்கான டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகத்தின் தலைவர் நிக்கலோ மோல்டனேவ் முன்வைத்திருந்தார். மேலும் குறித்த முன்மொழிவு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் எகிப்திலே நடைபெற்றிருந்தன. எகிப்திய அடிமைகள் ஹமாஸினுடைய பிரதிநிதிகளோடும் இவை தொடர்பான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக நேற்றைய தினம் ஹமாஸினுடைய தலைவர்கள் குறித்த முன்மொழிவுக்கான பதிலை சமர்ப்பித்துள்ளார்கள். அத்தோடு எங்களுடைய பதிலை டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகம் ஏற்றுக்கொள்ளாது என்றும் எங்களுடைய நிலைப்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது என்றும் காசாவிலே நாங்கள் ஒரு பொழுதும் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை என்றும் ஹமாஸினுடைய தலைவர்கள் ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஒப்பந்தத்தினுடைய 1ஆம் கட்ட நிபந்தனைகளை நடைமுறைப்படுத்தாமல் பலஸ்தீனிய போராளிகளுடைய ஆயுதங்களை கட்டுப்படுத்துவது தொடர்பான எந்தவிதமான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப் போவதில்லை என்றும் ஹமாஸினுடைய தலைவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அதே நேரம் பலஸ்தீனிய போராளிகளின் ஆயுதங்கள் தொடர்பான எந்தவிதமான விவாதங்களையும் மேற்கொள்ளாமல் காசாவின் களத்திலே புனரமைப்புகளை மேற்கொள்வதற்கும் ஒப்பந்தத்தினுடைய 2வது கட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் பலஸ்தீனிய தலைமைகள் விருப்பத்தையும் தெரிவித்துள்ளார்கள். இருப்பினும் இவை தொடர்பான பல நிபந்தனைகளையும் தற்போது பலஸ்தீனிய தலைமைகள் அடிமை மத்தியஸ்தர்களுக்கு வழங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது.
அதாவது காசாவை புனரமைக்க வேண்டுமாக இருந்தால் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும், பலஸ்தீனிய போராளிகளுடைய ஆயுதங்கள் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகம் அறிவித்திருந்தது. இருப்பினும் இந்த நிபந்தனைகளுக்கு ஹமாஸ் தற்போது கட்டுப்படாததனாலும் காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகளுடைய ஆயுதங்களை முடக்க முடியாததன் காரணத்தினாலும் தற்போது காசாவின் களத்திலே புனரமைப்பு வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதாவது காசாவின் களத்திலே மீண்டும் தாக்குதல்களை மேற்கொண்டு ஹமாஸை பலவீனப்படுத்த முடியாது, காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணியாக்க முடியாது, முன்மொழிவுகள் மூலமாகவும் ஒப்பந்தத்தினுடைய அடுத்த கட்டத்தின் மூலமாகவும் பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணியாக்க முடியாது. இதனால் காசாவிலே பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணியாக்க வேண்டுமாக இருந்தால் பலஸ்தீனிய போராளிகளையும் பலஸ்தீனிய மக்களையும் பிரிக்க வேண்டும். இதற்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாய்ப்பு காசாவினுடைய புனரமைப்பு வேலை திட்டங்கள் தான். காசாவினுடைய புனரமைப்பை ஆரம்பித்து காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களை இடம்பெயரச் செய்து இதன் மூலமாக பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் பிரித்து பலஸ்தீனிய போராளிகளின் ஆயுதங்களை கட்டுப்படுத்தி காசாவிலே பலஸ்தீனிய எதிர்ப்பை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதற்கே தற்போது அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. நேற்றைய காணொலியிலும் இவை தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருந்தேன். அதாவது ரஃபாவினுடைய மஞ்சள் எல்லை பிரதேசத்திலே சர்வதேச படைகளுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் வேலிகளினால் அடைக்கப்பட்ட கூடாரங்களை அமைத்து அதற்குள்ளே பலஸ்தீனிய மக்களை தங்க வைத்து இதன் மூலமாக பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணியாக்குவதற்கான திட்டத்தையே தற்போது நடைமுறைப்படுத்த போகின்றார்கள். அத்தோடு இங்கிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் இவ்வாறு மஞ்சள் எல்லை பிரதேசங்களிலே வேலிகளினால் அடைக்கப்பட்ட கூடாரங்களை அமைத்து சர்வதேச படைக்குழுக்களுக்கு கீழால் பலஸ்தீனிய மக்களை இந்த கூடாரங்களுக்குள் தங்க வைத்து பின்பு ஹமாஸ் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களையும் கைப்பற்றி பலஸ்தீனிய போராளிகளையும் தனிமைப்படுத்துவதற்கு குறைந்தது 10 வருடங்களாவது எடுக்கும் என டொனால்ட் ட்ரம்பினுடைய பீஸ் கவுன்சில் நிர்வாகம் மதிப்பிட்டுள்ளது. மேலும் இந்த 10 வருடங்களுக்குள் எப்படியாவது பலஸ்தீனிய மக்களை மஞ்சள் எல்லை பிரதேசத்தை நோக்கி நகர்த்தி புதிய கூடாரங்களை நோக்கி நகர்த்தி ஹமாஸ் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசத்திற்குள்ளே பலஸ்தீனிய போராளிகளை பலவீனப்படுத்தி பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் பிரித்து காசாவின் களத்திலே ஹமாஸை முடிவுக்கு கொண்டு வர முடியும் என்று அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. மேலும் இதற்கு 10 வருடங்கள் செல்லும் என்றும் அவர்கள் மதிப்பிட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த 10 வருடத்திற்குள்ளே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இருக்குமா இல்லையா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. மேலும் இன்னும் குறுகிய காலத்திற்குள்ளே பலஸ்தீனிய போராளிகள் அடுத்த கட்ட தாக்குதல்களையும் ஆரம்பித்து விடுவார்கள். இதனால் காசாவின் களத்திலே பலஸ்தீனிய போராளிகளை நிராயுதபாணியாக்குவதற்கான வேலை திட்டங்கள் முழுமையாக தோல்வியை நோக்கி நகரப் போகின்றது என அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்கள் தற்போது கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். அடுத்து ஹமாஸினுடைய தலைமைகளுக்கும் ஈரானிய தலைமைகளுக்கும் இடையில் ஒரு சந்திப்பு நடைபெற்றுள்ளது. ஈரானிய பிரதிநிதிகள் பேச்சுவார்த்தைக்காக கத்தாருக்கு சென்றிருக்கக்கூடிய வேளையிலேயே பலஸ்தீனிய தலைமைகளையும் சந்தித்து விசேட பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது காசாவின் களத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பான விவாதங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இவ்வாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் காசாவிலே தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் இதற்கு பதிலடியாக ஈரான் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடி அமெரிக்காவுக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் உச்சழுத்தங்களை வழங்க வேண்டும் என ஹமாஸினுடைய தலைவர்களும் ஈரானிய தலைமைகளும் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஈரானிய தலைமைகள் இதற்கான முழுமையான சம்மதத்தையும் வழங்கியுள்ளார்கள். காசாவின் களத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு மீண்டும் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தால் அடுத்த கட்ட போரை வீரியமாக ஆரம்பித்தால் ஈரான் ஹெர்மூஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை முழுமையாக இழுத்து மூடி இந்த தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களை அழுத்தங்களை மேற்கொள்ளும் என ஹமாஸினுடைய தலைமைகளுக்கு ஈரானிய தலைவர்கள் உறுதி அளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சோமாலிலாந்தினுடைய ஜனாதிபதியாக கூறிக்கொள்ளும் அப்துல் ரஹ்மான் என்பவர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு விஜயம் செய்திருந்தார். சோமாலியாவின் களத்தில் இருக்கக்கூடிய பிரிவினைவாதிகள் ஒன்றிணைந்து உருவாக்கியிருக்கக்கூடிய பிரதேசமே சோமாலிலாந்து பிரதேசமாகும். இவை தொடர்பாக முன்னைய காணொலிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சோமாலிலாந்து பிரதேசத்தை முழுமையாக அங்கீகரித்துள்ளது. இருப்பினும் சர்வதேச நாடுகளோ ஐக்கிய நாடுகள் சபையோ சோமாலிலாந்து பிரதேசத்தினை இன்னும் அங்கீகரிக்கவில்லை. இப்படியான நிலைமையிலேயே கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு சோமாலிலாந்தினுடைய ஜனாதிபதி அப்துல் ரஹ்மான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பிலே களமிறங்கினார். நெட்டன்யாகுவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தலைமைகளையும் சந்தித்து விசேட கலந்துரையாடல்களை மேற்கொண்டார். மேலும் சோமாலிலாந்தினுடைய தூதரகத்தை ஜெருசலம் பிரதேசத்திலே அமைத்திருந்தார்கள். அதே போன்று சோமாலிலாந்து பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கான தூதரகமும் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இவருடைய வருகையை தொடர்ந்து சோமாலிலாந்துக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலே பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டன. இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்திற்கு அமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய உயரடுக்கு படைப்பிரிவை சேர்ந்த
100க்கும் அதிகமான படை சிப்பாய்களும் அதிகாரிகளும் சோமாலிலாந்து பிரதேசத்திலே களமிறக்கப்பட்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் மொசாட் உளவு பிரிவினுடைய புதிய கிளை ஒன்றும் சோமாலிலாந்து பிரதேசத்திலே அமைக்கப்பட்டுள்ளது. மேலும் சோமாலிலாந்தை ஐக்கிய அரபு அமீரகமும் ஒரு தனிநாடாக அங்கீகரித்துள்ளது. இதற்கமைவாக ஐக்கிய அரபு அமீரகம் சோமாலிலாந்து பிரதேசத்திலே ஒரு மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளத்தையும் அமைத்துள்ளது. மேலும் இந்த இராணுவ கட்டளை தளத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ கட்டளை தளத்தையும் அமெரிக்காவினுடைய இராணுவ கட்டளை தளத்தையும் விரிவுபடுத்துவதற்கான ஒப்பந்தங்களும் கைச்சாத்திடப்பட்டுள்ளன. இதற்கமைவாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் மிகப்பெரிய இராணுவ கட்டளை தளமும் தற்போது அமைக்கப்பட போகின்றது. செங்கடல் பிரதேசத்திலே மூலோபாய பிரதேசமாக காணப்படக்கூடிய சோமாலிலாந்து பிரதேசம் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக செயற்படுவதற்கான மிக முக்கியமான மூலோபாய பிரதேசமாகவே காணப்படுகின்றது. அதே போன்று சோமாலிலாந்து பிரதேசத்திலிருந்தும் செங்கடல் பிரதேசத்தை எதிர்காலத்தில் கட்டுப்படுத்த முடியும். இதற்கமைவாகவே சோமாலிலாந்து பிரதேசத்தில் ஐக்கிய அரபு அமீரகமும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் களமிறங்கியுள்ளன. அத்தோடு கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சோமாலிலாந்து பிரதேசத்திலே அதிகளவான ஆயுதங்களையும் நவீன தொலைத்தொடர்பு சாதனங்களையும் களமிறக்கியுள்ளது. அதாவது உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய நவீன தொடர்பாடல் வலையமைப்புகளும் செங்கடல் பிரதேசத்தினை கண்காணிப்பதற்கான மிக முக்கியமான ராடர் கருவிகளுமே களமிறக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த தகவல்களை அல்மாயாதீன் ஊடகமும் உறுதிப்படுத்தியுள்ளது. அத்தோடு சோமாலிலாந்து பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய வேலை திட்டங்களுக்கு யமன் ஹவுதி இராணுவத்தின் தலைமைகள் இறுதி எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். சோமாலிலாந்து பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் வேலை திட்டங்களை முன்னெடுத்தால், ஆயுதங்களை களமிறக்கினால், ராடர் கருவிகளை களமிறக்கினால் இதற்கு நாங்கள் உச்ச பதிலடிகளை வழங்குவோம் என்றும் அடுத்த கட்ட வேலை திட்டங்களை மேற்கொள்வோம் என்றும் தெரிவித்திருந்தார்கள். இதற்கமைவாக தற்போது யமன் ஹவுதி இராணுவத்தினரும் சோமாலியாவில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களும் ஒன்றிணைந்து சோமாலிலாந்துக்கு எதிரான அடுத்த கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து யமனின் களத்திலும் மோதல்கள் விரிவடைந்து வருகின்றன. குறித்த வரைபடத்திலே இலக்கம் 3 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்திலே யமன் ஹவுதி இராணுவத்திற்கும் முன்னாள் ஐக்கிய அரபு அமீரக கூட்டுப்படைகளுக்கும் இடையில் தொடர்ச்சியான மோதல்கள் நடைபெற்று வருகின்றன. கடந்த 48 மணித்தியாலங்களுக்குள் குறித்த பிரதேசத்திலே யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய பல படைப்பிரிவுகள் களமிறக்கப்பட்டிருந்ததாகவும் ஐக்கிய அரபு அமீரகத்தின் கூட்டுப்படைகளுக்கு எதிராக வீரியமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இலக்கம் 5 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அல்ஜௌஃப் பிரதேசத்திலே சவுதி அரேபியா கூட்டுப்படைகள் முழுமையாக களமிறக்கப்பட்டுள்ளன. அல்ஜௌஃபில் இருக்கக்கூடிய அல் ரய்யான் பிரதேசத்திலேயே தற்போது சவுதி அரேபியாவுடைய கூட்டுப்படைகள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளார்கள். மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தினரும் குறித்த பிரதேசத்தினுடைய எல்லை பகுதியிலே முழுமையாக களமிறங்கியுள்ளார்கள். அத்தோடு இன்றைய தினம் யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைவர் விசேட உரையொன்றை முன்வைக்கப் போவதாகவும் அடுத்த கட்ட போர் தொடர்பான மிக முக்கியமான அறிவிப்புகளை வெளியிடப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்து இன்றைய தினம் யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் தலைமைகளும் யமன் ஹவுதி இராணுவத்தின் சில முக்கியமான தலைமைகளும் ஈரானுக்கு விஜயம் செய்வதற்காக தயாராக இருந்தார்கள். தியாகி இமாம் அலி கமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக தயாராக இருந்தார்கள். இதற்கமைவாக இன்று காலை யமனினுடைய தலைநகரான சனா விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே சவுதி அரேபியாவினுடைய போர் விமானங்கள் களமிறங்கியிருந்தன. சனா விமான நிலையத்தின் ஓடு பாதைகளை இலக்கு வைத்தும் குறித்த விமானத்தை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு சவுதி அரேபியாவின் போர் விமானங்கள் களமிறங்கியிருந்தன. யமன் ஹவுதி இராணுவத்தின் மிக முக்கியமான தலைமைகளும் அன்சாருல்லாவினுடைய மிக முக்கியமான தலைமைகளும் ஈரானுக்கு விஜயம் செய்வதற்காக களமிறங்கி இருப்பதனால் குறித்த விமானத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதன் மூலமாக அவர்கள் அனைவரையும் முழுமையாக அழித்துவிட முடியும் என்றே, படுகொலை செய்துவிட முடியும் என்றே சவுதி அரேபியா திட்டமிட்டிருந்தது. இதற்கமைவாகவே சவுதி அரேபியா அமெரிக்க போர் விமானங்களை களமிறக்கி இருந்தது. இவ்வாறு சவுதி அரேபியா அமெரிக்க போர் விமானங்களை களமிறக்கியிருந்த வேளையில் யமன் ஹவுதி இராணுவத்தினர் உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி அதிரடியான பதிலடி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து யமன் ஹவுதி இராணுவத்தினுடைய தலைமைகள் சவுதி அரேபியாவுக்கு எதிரான நேரடியான எச்சரிக்கைகளை வெளியிட்டார்கள். எங்கள் குறித்த விமானத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால், ஓடு பாதைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் நாங்கள் ரியாதை இலக்கு வைத்து நேரடியான தாக்குதல்களை மேற்கொள்வோம். ரியாதில் இருக்கக்கூடிய கைத்தொழில் நகரங்கள் இலக்கு வைத்து நேரடியாக தாக்குதல்களை மேற்கொள்வோம். உங்களுடைய அரச கட்டிடங்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொள்வோம். இதனால் முடிந்தால் நீங்கள் எங்களுடைய விமானத்தை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு பாருங்கள் என மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவினுடைய அமெரிக்க போர் விமானங்கள் முழுமையாக பின்வாங்கின. மேலும் யமன் ஹவுதி இராணுவத்தின் அரசியல் தலைமைகளும் இராணுவ தலைமைகளும் பாதுகாப்பாக ஈரானை சென்றடைந்துள்ளார்கள். இருப்பினும் சவுதி அரேபியாவினுடைய அச்சுறுத்தல் முடிவுக்கு கொண்டு வரப்படவில்லை. ஈரானிலிருந்து யமன் ஹவுதி இராணுவத்தின் தலைமைகள் திரும்பியதற்கு பின்பும் சவுதி அரேபியாவினுடைய அமெரிக்க போர் விமானங்கள் குறித்த தலைவர்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. உண்மையில் அவ்வாறு சவுதி அரேபியா தலைவர்கள் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டால் ஒட்டுமொத்த சவுதி அரேபியாவும் பற்றி எரியும். ஏற்கனவே யமனினுடைய களத்தில் சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கும் யமன் ஹவுதி இராணுவத்திற்கும் இடையில் தரைவழி தாக்குதல்கள் ஆரம்பிக்கப்பட போகின்றன. இந்த சந்தர்ப்பத்திலே சவுதி அரேபிய போர் விமானங்கள் இந்த தாக்குதல்களை மேற்கொண்டால் நிச்சயமாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் சவுதி அரேபியாவின் ரியாதை எரித்து விடுவார்கள்.
அடுத்து லெபனானிய களத்திலே மோதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. நபட்சியாவில் இருக்கக்கூடிய அலியல் தாஹிர் மலைத்தொடர் பிரதேசத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக ஹிஸ்புல்லாவின் ரதுவான் படைப்பிரிவினர் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். நேற்றிரவு குறித்த மலைத்தொடர் பிரதேசத்திற்கு அருகாமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் 2 கவச படைப்பிரிவுகள் முன்னேறுவதற்கு முயற்சி செய்துள்ளன. இந்த சந்தர்ப்பத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்தினர் ட்ரோன்களை பயன்படுத்தி கவசதர் ஏவுகணைகளை பயன்படுத்தி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் கவச படைப்பிரிவு போர் வாகனங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது மெர்காவா போர் தங்கி வாகனங்களும் ஜீப் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன. மேலும் குறித்த பிரதேசத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய 10க்கும் அதிகமான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே வான்வழி தாக்குதல்களையும் மேற்கொண்டிருந்தது. மேலும் தெற்கு லெபனானுடைய எல்லை பிரதேசத்திலே ஹிஸ்புல்லா ராணுவத்திற்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கும் இடையில் நேரடியான மோதல்கள் நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கட்டணங்கள் அறவிடப்படக்கூடாது என்றும் இதற்கு நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் பிரான்ஸ், ஜெர்மனி மற்றும் பிரித்தானியாவுடைய தலைவர்கள் அறிவித்திருந்தார்கள். இதற்காக அடிமை அறிவுகளோடும் அமெரிக்காவோடும் வேலை திட்டங்களையும் முன்னெடுத்திருந்தார்கள். இருப்பினும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானை மீறி எதுவுமே செய்ய முடியாது என்றும் போருக்கு முன்பிருந்த நிலைமை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் ஒருபொழுதும் ஏற்பட போவதில்லை என்றும் இதனால் இதற்கு பிறகு ஈரானுக்கு கட்டணங்களை செலுத்துவதே ஒரே தீர்வாக அமையப் போகின்றது என்றும் அதிகளவான ஐரோப்பிய நாடுகள் முழுமையாக ஏற்றுக்கொண்டிருப்பதாக தற்போது ஐரோப்பிய ஊடகங்களே செய்திகளில் வெளியிட்டுள்ளன. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் இஸ்லாமிய வல்லரசிடம் ஐரோப்பிய நாடுகள் சரணடைந்து விட்டார்கள். ஈரானுக்கு கட்டணங்களை செலுத்தாமல் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை பாதுகாப்பாக கடக்க முடியாது என்பதனையும் அவர்கள் புரிந்து கொண்டு விட்டார்கள். இதனால் தற்போது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானுக்கு எதிரான செயற்பாடுகளை கைவிடப் போவதாகவும் ஐரோப்பிய ஊடகங்கள் தற்போது செய்திகளில் குறிப்பிட்டு வருகின்றன. அடுத்து கத்தாரிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளில் ஈரானிய தொழில்நுட்ப குழுவினர் மாத்திரமே பங்கு பற்றி இருந்தார்கள். கத்தாரிலே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் நேரடியான பேச்சுவார்த்தைகளாக அமைந்திருக்கவில்லை. ஈரானினுடைய முக்கியமான தலைமைகளும் பிரதிநிதிகளும் கலந்து கொள்ளவில்லை. மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் ஜரேட் குஷ்னரும் கத்தாரிலே களமிறங்கியிருந்தார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் தொடர்பாகவே இந்த பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த பேச்சுவார்த்தையின் போது ஜரேட் குஷ்னரும் ஸ்டீவ் விட்கோஃபும் கத்தாரிய மத்தியஸ்தர்கள் மூலமாக ஈரானிய தரப்பு முன்மொழிவு ஒன்றையும் முன்வைத்துள்ளார்கள். அதாவது ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கட்டணங்களை அறவிடக் கூடாது. இதற்கீடாக முடக்கப்பட்டிருக்கக்கூடிய ஈரானிய சொத்துக்களில் $100 பில்லியன் பெறுமதி அளவிலான சொத்துக்களை விடுவிப்பதாகவும் அமெரிக்கா குறிப்பிட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் எண்ணெய் விநியோகத்தின் மீதான ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளை நீக்குவதாகவும் ஈரானிய மத்திய வங்கியின் மீதான பொருளாதார தடைகளை நீக்குவதாகவும் ஜரேட் குஷ்னரும் ஸ்டீவ் விட்கோஃபும் குறிப்பிட்டுள்ளார்கள். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை கைவிடுவதற்காக அமெரிக்கா புதிய முன்மொழிவு ஒன்றை முன்வைத்துள்ளது. ஈரானுக்கு மேலதிகமான சலுகைகளையும் வழங்கியுள்ளது. இருப்பினும் ஈரான் இதனை முழுமையாக மறுத்துள்ளது. அமெரிக்காவினுடைய இந்த சலுகைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினுடைய கட்டுப்பாடை ஒருபொழுதும் நாங்கள் தரப்போவதில்லை என்றும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே கட்டணங்களை தொடர்ச்சியாக அறவிடப் போவதாகவும் ஈரான் பதிலடிகளை வழங்கியுள்ளது. இதனால் தற்போது அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முடக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது இறுதி ஒப்பந்தத்தை எட்டுவதற்கான பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முடக்கப்பட்டுள்ளன. இதனால் தற்போது அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்வதற்கே திட்டமிட்டு வருவதாக அமெரிக்க ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன. அதாவது அமெரிக்க தேர்தலுக்கு முன்பு ஒரு வாரத்திற்குள்ளே ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானினுடைய சில முக்கியமான தலைவர்களை படுகொலை செய்துவிட்டு மீண்டும் ஒப்பந்தத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பும் விரும்புவதாகவும் 1-2 வாரங்களுக்குள்ளே ஈரானுக்கு எதிரான உச்ச தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு பேச்சுவார்த்தை மேசையில் ஈரானை அமர்த்தி ஈரானை சரணடைய வைப்பதற்கான அழுத்தங்களை வழங்குவதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டு வருவதாகவும் இதற்கான ஆலோசனைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் அமெரிக்காவின் நவம்பர் மாத தேர்தலுக்கு முன்பு 2 வார தாக்குதல்களை ஈரானுக்கு எதிராக மேற்கொண்டு ஈரானுக்கு உச்சழுத்தங்களை வழங்கி ஈரானின் எரிசக்தி கட்டமைப்புகளையும் ஏனைய தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டு ஈரானை சரணடைய வைப்பதற்கும் டொனால்ட் ட்ரம்ப் திட்டமிட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஒன்றையும் டொனால்ட் ட்ரம்ப் பாதுகாப்பு சபையிலே மேற்கொண்டிருப்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. அத்தோடு ஈரானின் தலைநகரிலே தியாகி இமாம் அலி கமேனி அவர்களுடைய இறுதிச் சடங்கு நடைபெற்று வருகின்றது. 100க்கும் அதிகமான நாடுகளிலிருந்து பல முக்கியமான தலைவர்களும் தளபதிகளும் கலந்து கொண்டுள்ளார்கள். எதிர்ப்பு குழுக்களுடைய தலைமைகள், பலஸ்தீனிய தலைமைகள் என அதிகளவானோர் கலந்து கொண்டுள்ளார்கள். பல நாடுகளுடைய ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்போரும் கலந்து கொண்டுள்ளார்கள். இவை தொடர்பான காணொலிகள் மற்றும் புகைப்படங்களை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அத்தோடு இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.